Hi everyone. இந்த வீடியோ வந்து Syllogism டாபிக்கோட பார்ட் 2 வீடியோ. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் சம் அண்ட் ஆல் கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம நோ கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ எல்லா கேட்ஸுமே டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் சர்க்கிள் வந்து டாக் சர்க்கிளுக்கு உள்ளே வர மாதிரி போடணும். ஸோ நம்ம வந்து கேட் சர்க்கிள் சின்னதாக போட்டுட்டு அண்ட் டாக் சர்க்கிள் வந்து பெருசாக போடணும். ஸோ இங்கே எல்லா கேட்ஸுமே டாக்ஸ்குள்ளே இருக்குது. அடுத்தது ஆல் டாக்ஸ் ஆர் ஒயிட். ஸோ எல்லா டாக்ஸுமே ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் வந்து டாக் சர்க்கிளுக்கு மேலே பெருசாக போடணும். ஸோ இது வந்து ஒயிட். ஸோ எல்லா டாக்ஸுமே ஒயிட்குள்ளே இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், நோ ஒயிட் இஸ் பிளாக். ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நம்ம பிளாக் சர்க்கிள் வந்து தனியாக போட்டுட்டு, ஸோ இதுதானே ஒயிட் சர்க்கிள். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் போட்டு கிராஸ் பண்ணு. ஸோ இங்கே ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸை வச்சு வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன், நோ கேட் இஸ் பிளாக். எந்த கேட்டுமே பிளாக் இல்லை. ஸோ கேட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. எல்லா கேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்குள்ளே தான் இருக்கா. ஸோ அதனால் நமக்கு கேட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ புரியுதா? நமக்கு ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒயிட்டுக்குள்ளே தான் கேட் இருக்குது. ஸோ அதனால் கேட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டு. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன், நோ டாக் இஸ் பிளாக். ஸோ எந்த டாகும் பிளாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம் நமக்கு ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒயிட்டுக்குள்ளே தான் எல்லா டாகுமே இருக்குது. ஸோ டாகுக்கும் பிளாக்குக்கும் கூட சம்மந்தம் இருக்காது. ஸோ இந்த கன்க்ளூஷனும் வந்து கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன எழுதுவீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ். ஸோ சில ட்ரீஸ் வந்து பேப்பர்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரீஸு, இது பேப்பர்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஸோ எல்லா பேப்பர்ஸுமே பென்சில்ஸ்குள்ளே இருக்க மாதிரி போடணும். ஸோ பென்சில்ஸ் இங்கே இருக்குது, பேப்பர்ஸ் வந்து பெருசாக போடணும். பென்சில்ஸ் வந்து பெருசாக போடணும். ஸோ இது வந்து பென்சில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நோ ஸ்கேல் இஸ் பென்சில்ஸ். ஸோ பென்சிலுக்கும் ஸ்கேலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஸ்கேல் வந்து நம்ம தனியாக போட்டுட்டு, ஸோ இது வந்து பென்சில்ஸா. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டு கிராஸ் மார்க். ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் கன்க்ளூஷன், நோ ஸ்கேல் இஸ் பேப்பர். ஸ்கேலுக்கும் பேப்பருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஸ்கேல் இருக்குது, இங்கே பேப்பர் இருக்குது. ஸோ நமக்கு பென்சில்ஸ்க்கும் ஸ்கேல்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சில்ஸ்குள்ளே தான் எல்லா பேப்பர்ஸும் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ்க்கும் ஸ்கேலுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ நோ ஸ்கேல் இஸ் பேப்பர் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நோ ஸ்கேல் இஸ் ட்ரீ. ஸ்கேலுக்கும் ட்ரீக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது, ட்ரீ வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது ரெண்டுக்கும் வந்து எந்த ரிலேஷனுமே கொடுக்கல அவங்க. ஸோ ட்ரீக்கும் ஸ்கேலுக்கும் சம்மந்தம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ நமக்கு எப்பவுமே டெஃபினட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கன்க்ளூஷன்ஸ் கரெக்டுன்னு போடணும். ஸோ இங்கே வந்து இதோட ரிலேஷன் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து ராங். ஓகேவா? ஸோ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ராங் தான். டெஃபினட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நோ பென்சில் இஸ் ட்ரீ. பென்சிலுக்கும் ட்ரீக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரீ, இது வந்து பென்சில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் ட்ரீ வந்து பென்சிலாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பென்சிலுக்கும் ட்ரீக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷனும் வந்து ராங். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ்.
ஸோ தேர்டு சம் லேக்ஸ் ஆர் பாண்ட். ஸோ சில லேக்ஸ் வந்து பாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லேக், இது பாண்டு. ஸோ சம் லேக்ஸ் ஆர் பாண்டு. அடுத்தது ஆல் லேக்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஸோ எல்லா லேக்ஸுமே ரிவர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து லேக்ஸு. ஸோ ரிவர்ஸ் வந்து பெரிய சர்க்கிளாக போடணும். நெக்ஸ்ட்டு நோ ஓஷன் இஸ் ரிவர். ஸோ எந்த ஓஷனுமே ரிவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரிவரு. ஸோ ஓஷன் வந்து தனியாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நோ சி இஸ் லேக். சீக்கும் லேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ லேக் இங்கே இருக்குது. ஸோ சி வந்து இங்கே போட்டுட்டு இது ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டு கிராஸ் மார்க். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம். இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், நோ ஓஷன் இஸ் லேக். ஓஷனுக்கும் லேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்கும் ஓஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லா லேக்குமே ரிவர்ஸ்குள்ளே தான் இருக்கா. அப்போ ஓஷனுக்கும் ரிவருக்கும் கூட எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு நோ ஓஷன் இஸ் பாண்டு. ஓஷனுக்கும் பாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. பாண்ட் இங்கே இருக்குது, ஓஷன் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ இந்த கன்க்ளூஷன் ராங்கு. நெக்ஸ்ட்டு நோ சி இஸ் ரிவர். சீக்கும் ரிவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சி இங்கே இருக்குது, ரிவர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சீக்கும் லேக்குக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் லேக் இல்லாமலும் ரிவர்ஸ் வந்து தனியாக இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது ரிவருக்கும் சீக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து ராங்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சியாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ நமக்கு கரெக்டாக ரிலேஷன் வந்து தெரியாததுனால இந்த கன்க்ளூஷன் வந்து ராங்குன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நோ சி இஸ் பாண்டு. ஸோ சிக்கும் பாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ சி இங்கே இருக்குது, பாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் கூட நமக்கு ரிலேஷன் தெரியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷனும் ராங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோ லேக் இஸ் பாண்ட். லேக்குக்கும் பாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ இது வந்து லேக்கு, இது பாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லேக்கும் பாண்டும் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கு. அதாவது சம் லேக் வந்து பாண்டாக இருக்குது இல்லையா. அப்போது நம்ம நோ லேக் இஸ் பாண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷனும் ராங். ஸோ இதோட ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சம் கிங் ஆர் குயின். ஸோ சில கிங் வந்து குயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் கிங் ஆர் குயின். அடுத்தது ஆல் குயின் ஆர் டைமண்ட். ஸோ எல்லா குவின்னுமே டைமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது குயின். ஸோ எல்லா குவின்னுமே வந்து டைமண்ட்குள்ளே வரும். அடுத்தது சம் டைமண்ட் ஆர் ஸ்பேட். சில டைமண்ட் ஸ்பேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைமண்ட், சில டைமண்ட் வந்து ஸ்பேடு. அடுத்தது நோ ஹார்ட் இஸ் டைமண்ட். ஹார்ட்டுக்கும் டைமண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இது வந்து டைமண்ட். ஸோ ஹார்ட் நான் இங்கே போடுறேன். ஸோ ஒரு லைன் போட்டு கிராஸ் மார்க். ஸோ டைமண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்தது சம் ஹார்ட் இஸ் ரெட். சில ஹார்ட் வந்து ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹார்ட். ஸோ சம் ஹார்ட் இஸ் ரெட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ். நோ ஹார்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டுக்கும் கிங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஹார்ட் இங்கே இருக்குது, கிங் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனுமே நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து ராங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோ ஹார்ட் இஸ் குயின். ஹார்ட்டுக்கும் குயின்னுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குயின்னுமே டைமண்ட்குள்ளே தான் இருக்குது. டைமண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போது குயின்னுக்கும் ஹார்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நோ ஸ்பேட் இஸ் ரெட். ஸ்பேடுக்கும் ரெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ரெட் இங்கே இருக்குது, ஸ்பேடு இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் ராங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நோ ரெட் இஸ் டைமண்ட். டைமண்டுக்கும் ரெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இங்கே டைமண்ட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு ரிலேஷன் தெரியாதா. ஸோ இந்த கன்க்ளூஷனும் ராங். ஸோ நெக்ஸ்ட்டு நோ கிங் இஸ் ஸ்பேடு.
கிங்குக்கும் ஸ்பேடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிங் இங்கே இருக்குது, ஸ்பேடு இங்கே இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனும் தெரியாது. ஸோ இந்த கன்க்ளூஷனும் ராங். ஸோ இதோட ஆன்சர் கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். ஸோ லாஸ்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல் ப்ளூ ஆர் க்ரீன். ஸோ எல்லா ப்ளூவுமே க்ரீன். ஸோ ப்ளூ வந்து சின்ன ரவுண்டு, க்ரீன் வந்து பெரிய ரவுண்டு. ஓகேவா? அடுத்தது ஆல் க்ரீன் ஆர் ரெட். ஸோ எல்லா க்ரீனுமே ரெட்டு. அப்போது க்ரீன் இங்கே இருக்குது, ரெட்டு வந்து பெரிய ரவுண்டாக போடணும். ஸோ இது வந்து ரெட்டு. அடுத்தது நோ ரெட் இஸ் ஒயிட். ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இது வந்து ரெட்டு, இது வந்து ஒயிட் வந்து தனியாக போட்டுட்டு லைன் போட்டு கிராஸ் மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு நோ ஒயிட் இஸ் டார்க். ஸோ ஒயிட்டுக்கும் டார்க்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஒயிட் இங்கே இருக்குது, நான் டார்க் இங்கே போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டு கிராஸ் மார்க். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் நோ ப்ளூ இஸ் டார்க். ப்ளூக்கும் டார்க்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ப்ளூ வந்து இங்கே இருக்குது, டார்க் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து எந்த ரிலேஷன் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது கன்ஃபார்மாக தெரியாதுங்கிறதுனால இந்த கன்க்ளூஷன் வந்து ராங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோ ப்ளூ இஸ் ஒயிட். ஸோ ப்ளூவுக்கும் ஒயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. ஸோ ப்ளூ இங்கே இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ எல்லா ப்ளூவுமே ரெட்டுக்குள்ளே இருக்குது, ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோ க்ரீன் இஸ் ஒயிட். க்ரீனுக்கும் ஒயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ அதே தான், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் இங்கே இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். ஃபோர்த்து நோ டார்க் இஸ் ரெட். டார்க்குக்கும் ரெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டு, இது டார்க். ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து இதை பொறுத்து எடுக்கக்கூடாது. இதுக்கும் டைரக்ட் ரிலேஷனை தான் நம்ம எடுக்கணும். ஸோ டைரெக்டாக இதுக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து ராங். ஓகேவா? ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாடலில் நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.